நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த நாளின் செய்தியாக மீறுதலும் பாவங்களும். ஒரு கல்லூரி வளாகத்திலே மாணவர்கள் தண்ணீர் கிடைக்காமல் போயிற்று. உள்ளே எந்த குழாயும் தண்ணீர் வரவில்லை என்று சொல்லி கல்லூரியில் உள்ள கிணற்றில் தண்ணீர் இருந்தது. தண்ணீரை சேமித்து வைக்கும் தண்ணீர் தொட்டி நிறைந்திருந்தது. ஆனால் குழாயிலே தண்ணீர் வரவில்லை. காரணம் என்ன என்று சிந்தித்து காரணத்தை ஆராய ஆரம்பித்தார்கள். தண்ணீர் தொட்டியிலிருந்து கல்லூரிக்கு வரும் ஒரு சிறிய குழாயில் ஒரு பெரிய தவளை உயிரோடு இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் தவளை குட்டி ஒன்று குழாயில் மேலிருந்தது. பாசிகளை தின்று அது வளர்ந்து பெரிதாகிவிட்டது. கடைசியிலே தண்ணீரே போக முடியாத அளவுக்கு அந்த குழாயை அடைத்து விட்டது. இதை போலத்தான் மெதுவாக சின்ன சின்ன பாவங்கள் நம்ம வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கின்றன. இது சிறிய பாவம்தானே என்று சொல்லி நீங்கள் நானும் விட்டு விடும்போது அது மிகவும் பெரியதாகி வருகிறது. வேதாகம் சொல்கிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நெறிகளையும் சிறி நெறிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே என்று சொல்லி உணர்ந்து பாட்டிலே வாசிக்கிறோம். சிறிய பாவம் தானே ஒரு உலகங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது பெரிய மரமாய் மாறிவிடும். ஆகானை பாருங்கள், அவனுக்குள்ளே அவனை அறியாமலே பொருளாசை ஒட்டியிருந்தது. உள்ளான மனிதனில் அதற்கு ஒரு இடம் கொடுத்து அதை வளர்த்தான். முடிவில் பெரிய பொருளாசையை மாறிற்று. எரிகோவுக்கு உள்ளிருந்த அந்த சாபத்தியரான பாபிலோன சால்வைகளையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைவான பொன்தளத்தையும் கொள்ளையெடுத்து தன்னுடைய கூடாரத்தின் கீழ் ஒளித்து வைக்கக்கூடிய சூழலைக்கு அவன் கொண்டு வந்தான். சிறு பாவம் பெரிய பாவமாய் மாறிற்று. அந்த பாவத்தினால் இஸ்ரவேல் அனைவருமே எதிரியான 1000 மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி விழுந்தார்கள். ஒருவன் செய்த பாவத்தின் மொத்தமாக அநேகர் அங்கே விழுந்தார்கள். சிம்சோனை பாருங்கள், அவனுக்கு இருந்த மாமச இச்சையாகிய பாவம் நாளுக்கு நாளாய் பெருகி போயிற்று. முடிவில் அது தேவனத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட வல்லமையை இழந்து போக செய்தது. அது முடிவிலே கண்களை பிடுங்கப்பட்டு துயரமான நிலையில் மறிக்க வேண்டியதாய் ஆயிற்று. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் தனி மனிதர்களின் இயல்புகளோடு இணைந்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, குடும்ப ஸ்திரீகளே, ஒருவேளை எப்படிப்பட்ட சிறிய பாவமாக இருக்கலாம், ஆனால் உங்களை அடித்து குடும்பத்தை அடித்து எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை அறிந்து ஆணுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். மிருதுகளும் பாவங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்தொடருமானால் பெரிய அழிவை சந்திப்பீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த காலவேளை ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.